ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து சப்டொமைன் பற்றி பார்த்துட்டு இருந்தோம். அண்ட் இந்த சப்டொமைனில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்கு. என்ன அப்படின்னா, சம்டைம்ஸ் கம்பெனி வந்து சப்டொமைன் கிரியேட் பண்ணிட்டு அந்த சப்டொமைனை என்ன சொல்றது யூஸ் பண்ணாமல் விட்டுருவாங்க, இல்லாட்டி எக்ஸ்பைரி ஆயிரும், இல்லை தேவையில்லைன்னு சொல்லி விட்டுருவாங்க. அந்த மாதிரிலாம் விட்டுருவாங்க. அந்த சமயத்தில் என்ன பண்ணலாம்னா, ஒரு அட்டாக்கர் வந்து அந்த சப்டொமைனை டேக் ஓவர் பண்ணலாம். ஸோ ஜஸ்ட் நம்ம அந்த மாதிரி சப்டொமைன்ஸ் கண்டுபிடிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அதை வந்து கிளைம் ஆகாமல் இருந்தால் அதை போய் நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பார்த்தோம் அப்படின்னா நிறையா எக்ஸாம்பிள் ரிப்போர்ட்ஸ் காட்டுறேன். இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா HackerOne பிளாட்ஃபார்முக்கே ஒரு பக் கண்டுபிடிச்சு ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. என்ன பக் அப்படின்னா info.hackerone. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா வெறும் hackerone.com. இதுக்கு முன்னாடி இன்ஃபோன்னு போட்டு ஒரு சப்டொமைன் இருக்கு. இந்த சப்டொமைன் வந்து பார்த்தோம் அப்படின்னா இவங்க ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணல. அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க நேம்ல உள்ள சப்டொமைனை இவங்க டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. ஸோ இதெல்லாம் சப்டொமைன் டேக் ஓவர்ஸ். இதுக்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா $1000, $2000, கம்பெனியை பொறுத்து மாறும். அகெயின் $2000 இந்த மாதிரிலாம். ஸோ எப்படி இப்போ நம்ம ஒரு சப்டொமைன் வந்து வல்னரபிளா இருக்கா, அதாவது அது பக்கா அப்படின்றத எப்படி நம்ம வெரிஃபை பண்ணலாம் அப்படின்னா, அதுக்குன்னே கிட்டப்ல பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் அதோட லிங்க், GitHub overflow/can I take over XYZ. அதாவது ஒரு சப்டொமைனை நான் டேக் ஓவர் பண்ணலாமா முடியாதா அப்படின்றத நம்ம இங்கே ஈஸியாக செக் பண்ணிக்கலாம். சப்டொமைன் டொமைன் எல்லாத்தையும் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஏதாச்சும் ஹோஸ்டிங் கம்பெனியில தான் போய் ஹோஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இன்னும் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா இன்டர்நெட்ல ஒரு ஸ்பேஸ் இருக்கும், அந்த ஸ்பேஸ்ல தான் இந்த மாதிரி டொமைன் நேம் எல்லாம் வாடகைக்கு எடுத்து யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ என்ன மாதிரி எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம்னா, அவங்கள நீங்க ஹவுஸ் ஓனர் மாதிரி வச்சுக்கோங்க. நம்ம என்ன பண்ணுவோம்னா, எனக்கு வந்து இந்த டொமைன் அட்ரஸ் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருப்போம். அப்ப என்ன ஆகும், இப்ப நான் வந்து ஒரு ஹவுஸை ரெண்ட்டுக்கு எடுத்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் ரொம்ப நாளா வாடகை கட்டலை இல்லை மெயின்டைன் பண்ணலன்னா என்ன பண்ணுவாங்க, அந்த வீட்டை வேற யாருக்காச்சும் வாடகை கொடுத்துருவாங்க. சேம் தான், நிறைய கம்பெனி சப்டொமைன் தேவைப்படும் போது என்ன பண்ணுவாங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. யூஸ் பண்ணிட்டு அதை ப்ராப்பரா இப்போ எப்படி போகணும், ஒரு வீட்டில் இருக்கணும், வீடை ப்ராப்பரா காலி பண்ணிட்டு போகணும். அப்படி பண்ணாம நம்ம திங்ஸ் அந்த மாதிரிலாம் ஏதாச்சும் விட்டுட்டு போயிட்டோம்னா மற்றவங்க எடுத்து யூஸ் பண்ணுவாங்க. சேம் தான், நிறைய கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா சப்டொமைன் தேவைப்படுதுன்னு சொல்லி அந்த சப்டொமைன் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதோட வேலை முடிஞ்சதுக்கு அப்புறமோ இல்லை தேவைப்படலை அப்படின்னா என்ன பண்ணணும்னா ப்ராப்பரா அதோட டிஎன்எஸ் சிநேம் செட்டிங்ஸ் எல்லாம் டெலீட் பண்ணணும். சம்டைம் அப்படி டெலீட் பண்ணாம இருந்தா அதை எடுத்து மிஸ்யூஸ் பண்ணுவாங்க. அதை நம்ம ரிப்போர்ட் பண்ணோம்னா இந்த மாதிரி நம்ம சப்டொமைன் டேக் ஓவர் பக்குன்னு சொல்லி ரிப்போர்ட் பண்ணலாம். $1000s அதுக்கே earn பண்ணலாம். ஸோ ஒரு டொமைன் நீங்க சப்டொமைன் விசிட் பண்றீங்க, அது வல்னரபிளா இல்லையா அப்படின்றத செக் பண்றதுக்கு இது நம்ம யூஸ் பண்ணலாம். கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இன்ஜின் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும், செகண்ட் வந்து ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும். இது ரெண்டு தான் நீங்க மெயினா நோட் பண்ண வேண்டிய விஷயம். இன்ஜின் அப்படின்றதெல்லாம் யாருன்னா இந்த மாதிரி டொமைன் நேம்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்றவங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வச்சு நான் சொன்ன மாதிரி பார்த்தோம்னா இவங்க தான் ஓனர்ஸ் மாதிரி, வீட்டு ஓனர் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இவங்களோட டொமைன்லலாம் யாராச்சும் வாங்கி யூஸ் பண்ணாங்க அப்படின்னா அது வல்னரபிளா நாட் வல்னரபிளா அப்படின்ற மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா செக் பண்ணிக்கலாம். AWS வச்சு நான் சொல்றேன். AWSன்றது வந்து அமேசான் வெப் சர்வீஸ்ன்னு சொல்லுவாங்க. AWS வந்து ஒரு பாப்புலரான கம்பெனி, நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. சப்போஸ் இப்போ நான் போய் AWSல போய் என்னோட சைட்டை நான் ரெஜிஸ்டர் பண்றேன், ரெஜிஸ்டர் பண்ணிட்டு ப்ராப்பரா ரிமூவ் பண்ணாம விட்டுட்டு போயிடுறேன் அரைகுறையா, இல்ல சம் கான்ஃபிகரேஷன் இஷ்யூ, சிநேம் வந்து லிங்க் பண்ணிட்டு அதை எடுக்காம விட்டு போயிடுறேன். அப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல என்னோட வெப்சைட்டுக்கு யாராச்சும் போனாங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த மாதிரி எரர் காட்டும் அப்படின்னா த ஸ்பெசிஃபைடு பக்கெட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் அப்படின்ற மாதிரி எரர் காட்டும். இந்த மாதிரி எரர் காட்டுச்சுன்னா அது வல்னரபிளா இருந்துச்சுன்னா பக் இருக்குன்னு அர்த்தம், நம்ம அதை ரிப்போர்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நாட் வல்னரபிள்னு இருக்கு பாத்தீங்களா, அந்த மாதிரி ப்ரொவைடர் இருந்தாங்கன்னா அது வந்து பக் இல்லை, அதை நம்ம ரிப்போர்ட் பண்ண முடியாது. சப்போஸ் பக் இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு, அதுக்கு ப்ரூஃப் எப்படி பண்ணும் அப்படின்னா அவங்களே பக்கத்துல இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப் அவங்களே சொல்லுவாங்க. ஸோ ப்ரூஃப் வேணும் அப்படின்னா அமேசான் S3 வெப்சைட் போங்க, ஒரு புது பக்கெட் கிரியேட் பண்ணுங்க, அதுல போய் இந்த நேம் ஆட் பண்ணுங்க, உங்களுக்கு வந்து அந்த சப்டொமைன் டேக் ஓவர் ஆயிரும். இந்த மாதிரி இஷ்யூஸ் ஜென்ரலா நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ணலாம். பட் ஸ்டில் பேசிக்கா இந்த மாதிரி எரர் இருந்தாலே ஓரளவுக்கு கன்சிடர் பண்ணிப்பாங்க. ஜஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்ம டார்கெட்டோட சப்டொமைன்லாம் லிஸ்ட் பண்ண போறோம், ஒவ்வொரு சப்டொமைனா ஓபன் பண்ண போறோம். இன்கேஸ் ஏதாச்சும் ஒரு சப்டொமைன்ல இந்த மாதிரி ஃபாலோவிங் எரர்ஸ் வந்தாலோ
இல்ல அது வந்து ப்ராப்பரா கான்ஃபிகர் பண்ணாட்டினாலும் நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம அந்த வெப்சைட்டோட கண்ட்ரோல்ல எடுத்துக்கலாம். நிறைய ப்ரொவைடர்ஸ் இருக்காங்க, கிட்டத்தட்ட ஒரு 50க்கு மேல இருக்குன்னு நினைக்கிறேன். இது நீங்க ரெஃபர் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், ஈஸி தான். ஸோ ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் ரிப்போர்ட் வச்சு நம்ம பார்ப்போம், இது கூட பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா info.hackerone அப்படின்னு ஒரு சப்டொமைன் வச்சுருந்துருக்காங்க. அந்த சப்டொமைன் வந்து பார்த்தோம் அப்படின்னா app.unbounceக்கு வந்து லிங்க் ஆயிருக்கு. அதனால அதை வந்து மற்ற யார் வேணா எடுத்துக்கலாம். ஸோ ஜஸ்ட் இப்போ இந்த சப்டொமைன் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். go to info.hackerone.com. இப்போ பார்த்தோம் அப்படின்னா info.hackerone வந்து எதுக்குமே என்ன சொல்றது, எதுக்குமே பாயிண்ட் பண்ணல. இப்போ நான் அந்த சப்டொமைன் விசிட் பண்றேன், எனக்கு என்ன மெசேஜ் வந்திருக்குன்னா the request URL was not foundன்னு வந்திருக்கு. இப்படி வந்துச்சுன்னா பக் இல்லைன்னு அர்த்தம். இன்னும் உங்களுக்கு கன்ஃபியூஸா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நீங்க விசிட் பண்ணும்போது ஏதாச்சும் மெசேஜ் வந்துச்சுன்னா அந்த மெசேஜ் போய் இந்த வெப்சைட்ல ரெஃபர் பண்ணி பாருங்க, எங்கேயாச்சும் அந்த மாதிரி ஒரு மெசேஜ் வந்திருக்கா அப்படின்ட்டு. இருந்துச்சுன்னா அது எந்த சர்வீஸ் ப்ரொவைடரோடதுன்னு பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபாஸ்ட்லி அப்படின்னு எக்ஸாம்பிளுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ நான் ரைட் கிளிக் பண்ணி கூகுள் ஃபார் ஃபாஸ்ட்லின்னு கொடுக்குறேன். ஃபாஸ்ட்லி அப்படின்றவங்க யாரு? ஃபாஸ்ட்லின்னு இருக்கவங்க ஒரு கிளவுட் சர்வீஸ் பண்றவங்க, இந்த மாதிரி ஹோஸ்டிங் எல்லாமே பண்றவங்க. ஸோ ஜஸ்ட் அதை கிளிக் பண்றேன், சைட் வருது. ஸோ ஜஸ்ட் லாகின் கொடுத்து லாகின் பண்ணுங்க. நான் ஆல்ரெடி என்னோட டீட்டெயில்ஸ்லாம் போட்டோன்னே லாகின் கிளிக் பண்ணேன், லோட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி உள்ள வந்துருச்சு. இப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி உள்ள வந்துருச்சு. நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கிரியேட் சர்வீஸ் கொடுத்து கிரியேட் சர்வீஸ் கொடுத்து லோட் ஆகி வரும். அங்க போயிட்டு எந்த சப்டொமைன் வந்து வல்னரபிளா இருக்கோ அதை போட்டு கிரியேட் பண்ணேன்னு வச்சுக்கோங்க. அந்த சைட்டோட கான்ஃபிகரேஷன்ஸ்லாம் எனக்கு கிடைச்சிரும், அதாவது அக்சஸ் எனக்கு கிடைச்சிடும். இந்த இடத்துல கேட்குறாங்க டொமைன் ஆஃப் யுவர் வெப்சைட் அப்படின்ட்டு. இப்போ நான் வந்து என்ன போடுறேன்னா HackerOne அப்படின்னு போடுறேன், இருக்கான்னு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நாட் அ வேலிட் டொமைன், ஏன்னா நம்ம ஏதாச்சும் எக்ஸ்டென்ஷன் கொடுக்கணும். HackerOne.com கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா டொமைன் HackerOne.com இஸ் ஆல்ரெடி டேக்கன் பை அனதர் கஸ்டமர்னு வருது. ஸோ வேற யாரோ அதை டேக் பண்ணிட்டாங்க, அதனால நம்ம எடுத்துக்க முடியாது. இன்கேஸ் உண்மையிலே அது வல்னரபிளா இருந்துச்சுன்னா நீங்க என்ன ஆகும்னா ஆட் பண்ணோடனே ஆட் ஆயிரும். சக்சஸ்ஃபுல்லா அந்த மாதிரி ஆட் ஆச்சு அப்படின்னா ஓகே, அவங்களோட வெப்சைட்டை நம்ம இங்கே அக்சஸ் பண்றோம், அதாவது டேக் ஓவர் பண்றோம். ஸோ இதெல்லாமே தான் என்னது சப்டொமைன் டேக் ஓவர்ஸ். நான் எதுவுமே டெக்னிக்கலா சொல்லல, ஒரு ஜென்ரலா நார்மல் பீப்புளுக்கு புரியணுமே அப்படின்ற மாதிரி நான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சைட் விசிட் பண்றீங்க, உங்களுக்கு வந்து இப்போ என்ன தெரியுதுன்னா அந்த சைட்டோட நேம் தெரியுது, மெசேஜ் தெரியுது, பட் அந்த சைட் வந்து எதுல ரன் ஆகுதுன்னு தெரியல. ஸோ அதை கண்டுபிடிக்கிறது சம்டைம்ஸ் ஈஸி தான். நீங்க வந்து நான் அந்த வேப்பலைசர் டூல் சொன்னேன்ல, அந்த டூல் இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா அதை கிளிக் பண்ணுங்க, அதுவே காட்டும் அப்பப்போ என்ன இதுல யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம். இப்போ இந்த சைட் வந்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டப் பேஜஸ்ல ரன் ஆயிட்டு இருக்கு, கூகுள் அனலிட்டிக்ஸ் யூஸ் பண்றாங்க, ஜாவா ஸ்கிரிப்ட் ஃப்ரேம் ஒர்க்லாம் இருக்கு. இப்போ கிட்டப் பேஜஸ் வல்னரபிளான்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கிட்டப் வந்து வல்னரபிள் தான். அப்போ எந்த எரர் மெசேஜ் வந்தா அது வல்னரபிள்னா த சைட் இஸ் இன் தேர் இஸ்ன்ட் அ கிட்டப் பேஜஸ் அப்படின்னு இந்த மாதிரி இந்த இடத்துல எரர் வந்துச்சு அப்படின்னா அது வந்து கிட்டப் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா அக்கௌண்ட் டேக் ஓவர் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம என்ன பண்ணலாம்னா பக்ஸ் கண்டுபிடிக்கலாம் ஈஸியா. அண்ட் இந்த ஆர்டிக்கல் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் பிகினர்ஸ்க்கு. ஸோ இதையும் நீங்க என்ன பண்ணலாம்னா ரெஃபர் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதோட லிங்கையும் நான் இங்கே கொடுக்குறேன். oxpatrix.com, இவர் வந்து ஒரு எத்திக்கல் ஹேக்கர், நிறைய பிளாக்ஸ்லாம் எழுதியிருக்காரு. அதுல மெயினா வந்து சப்டொமைன் டேக் ஓவர்ஸ்க்கு ஒரு ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய சப்டொமைன் வந்து டேக் ஓவர் பண்ணி அனலைஸ் பண்ணி அதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காரு, எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றதெல்லாம். பட் ரொம்ப குழப்பிக்க வேணாம், பேசிக்கா விசிட் பண்ணி பாருங்க. இதுல இருக்க எரர் மெசேஜ் வந்துச்சுன்னா அது வல்னரபிள், அதுக்கு நேராக போட்டுருந்துச்சு அப்படின்னா வல்னரபிள். அதுக்கப்புறம் அதோட இங்க கொடுத்துருக்க சர்வீஸ் நேம் கூகுள்ல சர்ச் பண்ணுங்க, வரும். கோஸ்ட் வந்து என்னன்னா ப்ரொவைடர், கோஸ்ட் வெப்சைட் ப்ரொவைடர்,
அவங்களோட டைரக்ட் லிங்க் வரும் கோஸ்ட் ஹோஸ்டிங். அதில் போயிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளோட அந்த உங்களுக்கு அந்த லிங்க் கிடைச்சிச்சுல, இந்த லிங்க் அதாவது இந்த சப்டொமைன் அதை போட்டு நம்ம என்ன பண்ணணும்னா ரெஜிஸ்டர் பண்ணணும். ஸோ ஒவ்வொரு கம்பெனியும் ஒவ்வொரு மாதிரி வச்சிருப்பாங்க. நம்மளுக்கு எதில் வல்னரபிளோ அதில் போய் தான் நம்ம என்ன பண்ணணும்னா செக் பண்ணி யூஸ் பண்ணணும். அண்ட் இன்னும் நிறைய டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கூகுளில் போயிட்டு சப்டொமைன் டேக் ஓவர் ஹேக்கர் ஒன்னு போடுங்க, நிறையா வரும். அதில் இருக்க ரிப்போர்ட்ஸ் எடுத்து கூட நம்ம பார்க்கலாம், நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தோன்னா $4000 வந்து ஒரு சப்டொமைன் டேக் ஓவர் கொடுத்துருக்காங்க. அதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம், என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். சப்டொமைன் டேக் ஓவர் ஆன் spcgatesdevstarbucks.com அப்படின்ட்டு. ஸோ இந்த சப்டொமைன் போய் பார்த்துருக்காங்க. அது வந்து அதாவது இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம், என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். லோட் ஆகிட்டே இருக்கு, மேபி இதோட லிங்க் எடுத்து விட்டுருப்பாங்க. ஸோ இந்த சப்டொமைன் போனோடனே அங்கே சம் எரர் மெசேஜ் காமிச்சிருக்கோம், லைக் அவங்க வந்து இந்த சைட்டை கனெக்ட் பண்ணல, இல்லை யூஸ் பண்ணல, அந்த மாதிரி ஏதாச்சும். ஸோ இந்த அட்டாக்கர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கரெக்டாக இந்த மாதிரி வல்னரபிளாக இருக்குன்னு சொல்லி செக் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த மாதிரி ரெக்கார்ட்லாம் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ரெக்கார்ட்லாம் நம்ம எப்படி சர்ச் பண்ணி பார்க்கறதுனா அதுவும் ஈஸி தான். சிம்பிளாக கூகுள்லயே நீங்கள் எடுக்கலாம். அதாவது ஹூ இஸ் டொமைன் அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா கிடைக்கும் நிறையா வெப்சைட்ஸ் வந்து. இல்லாட்டி இது என்னோட ஃபேவரட் வெப்சைட் தான். கண்ட்ரோல் பேனல் போகுது, நம்மளுக்கு ஹோம் தான் தேவை. ஓகே, ரீடைரக்ட் ஆகுது. whoisdomain.com ஐ திங்க் பே பண்ண சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. வெப்சைட் லுக்கப் இல்லாட்டி MX டூல்ஸ், நிறையா சைட்ஸ் இருக்குது. நம்மளுக்கு எது தேவையோ அதை நம்ம யூஸ் பண்ணலாம். mxtoolbox.com. ஸோ இதுதான் அந்த வெப்சைட் அட்ரஸ். இதில் போய் நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த சைட்டோட டீட்டெயில்ஸ்லாம் எடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன போட்டோம், இந்த சைட் போட்டோமா, இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த சைட் வேணுமோ அதை நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம். அதை கொண்டு போய் இந்த இடத்துல போட்டு MX லுக்கப்னு கொடுங்க. இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அதோட MX ரெக்கார்ட்ஸ்லாம் கொடுக்கும். அதே சமயத்தில் அதோட என்ன சொல்கிறது சி நேமையும் கொடுக்கும், அதாவது எங்கே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்கன்ட்டு. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா info.hackerone.comனு போட்டு சர்ச் பண்ணியிருக்கேன். இங்கே போயிட்டு DNS ரெக்கார்டு கரெக்டாக இருக்குன்னு சொல்லியிருக்கு, DMARC பாலிசி கரெக்டாக இருக்குன்னு சொல்லி, அதாவது நாட் எனேபிள்ட், DMARC பப்ளிஷ்ட்னு கொடுத்துருக்கு. ஃபைனலாக இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதோட டைப் சி நேம், டொமைன் நேம் வந்து info.hackerone, கெனானிக்கல் நேம் வந்து unbouncepages.com அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இதை மேட்ச் பண்ணி பாருங்க. இந்த டேட்டாவை தான் அவங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கொடுத்துருப்பாங்க. அதாவது அந்த இதை டேக் ஓவர் பண்ணும்போது நம்ம அந்த info.hackerone தான் இங்கே பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. info.hackerone.com வந்து unbouncepages.com லிங்காக இருக்கு. அதாவது அது மூலியமாக தான் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. பட் அதனால் அதை கரெக்டாக யூஸ் பண்ணாதனால இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த வெப்சைட்டில் போய் ரெஜிஸ்டர் பண்ணி அதை வந்து கிளைம் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு சைட்டு, ஒரு சப்டொமைன் விசிட் பண்ணுறீங்க, அது வந்து கரெக்டாக இல்லை, இந்த மாதிரி எரர் மெசேஜ்லாம் வருதுன்னா நம்ம இங்கே போய் செக் பண்ணி பார்க்கலாம் அது வந்து எதோட லிங்க் ஆயிருக்குன்ட்டு. இப்போ அன்பவுன்ஸ் பேஜஸோட லிங்க் ஆயிருக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா கூகுளில் போயிட்டு அன்பவுன்ஸ் பேஜஸ் அப்படின்னு போடுறேன், இந்த மாதிரி வருது, ஓப்பன் பண்ணுவோம். இதில் போனீங்கன்னா அன்பவுன்ஸ் பேஜஸ் இவங்க வந்து நிறையா சைட் இதெல்லாம் ப்ரொவைட் பண்ணுறவங்க ஒரு ஐடி கிரியேட் பண்ணணும். ஐடி கிரியேட் பண்ணிட்டு நேம் கேட்பாங்க எந்த டொமைன்ட்டு. அப்போ போயிட்டு நம்மளுக்கு எது வல்னரபிளாக இருக்கோ அந்த டொமைன் நேமை கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி கிரியேட் ஆயிரும். அண்ட் கீழே போய் பார்த்தோம் அப்படின்னா இவங்களே இன்னும் நிறையா டீட்டெயில்ஸ்லாம் கொடுப்பாங்க. அதாவது பிளாக் லிஸ்ட் ஆயிருக்கா இல்லையா, TXT ரெக்கார்டு இருக்கா இல்லையா, சி நேம் ரெக்கார்டு, இந்த மாதிரி நிறையா திங்ஸ்லாம் கொடுப்பாங்க. இதில் போய் நம்ம இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல SPF ரெக்கார்ட்ஸ், அதையுமே நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த இடத்துல போய் செக் பண்ணலாம். SPF ரெக்கார்ட் கூட ஈஸியாக இருக்கா இல்லையான்றதையும் இங்கே பார்த்துக்கலாம். இன்னொரு வெப்சைட் வந்து நான் யூஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா DNS லுக்கப் அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்கும். ஓகே, இதே வெப்சைட்லேயே பார்த்தோம் அப்படின்னா நிறையா கொடுத்துருக்காங்க. அதாவது சூப்பர் டூல், MX லுக்கப், பிளாக் லிஸ்ட், DMARC, டயக்னஸ்ட், டொமைன் ஹெல்த், DNS லுக்கப் அப்படின்ட்டு ஒவ்வொரு இதை கிளிக் பண்ணால் அதுக்கு ஏற்ற மாதிரி மாறும்.
பழைய விண்டோல பார்த்தோம் அப்படின்னா எம்எக்ஸ்ன்னு இருந்துச்சு, அதுலயே கிளிக் பண்ணோம்னா நிறைய இது மாறி மாறி வருது. ஸோ நம்ம அதுலேயும் கூட என்ன பண்ணலாம்னா செக் பண்ணலாம். அகெயின் என்ன பண்ணலாம்னா info.hacker1 DNS லுக்கப்னு கொடுக்குறேன். சேம் தான், சேம் டேட்டா தான் நம்மளுக்கு கிடைக்குது. டிஎன்எஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து தெரியும் டிஎன்எஸ் ரெக்கார்ட் பப்ளிஷ் ஆயிருக்கு. ஸோ இதில் எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்ட்டு. ஸோ அதோட நேம் சர்வீஸ், அதுக்கப்புறம் பிளாக் லிஸ்ட் பண்ண ஐபி, சம் டீட்டெயில்ஸ்லாம் கிடைப்பாங்க. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு போக போக புரியும். பட் என்ன சொல்றது, ஜென்ரலா நீங்க ஒரு சப்டொமைன் டேக் ஓவர் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரிலாம் போட்டு செக் பண்ணணும். கிடைக்கும் இந்த இடத்துல ஏதாச்சும் ரெக்கார்ட் மாதிரி, அந்த ரெக்கார்ட்லாம் எடுத்து ரிப்போர்ட்ல கொடுக்கணும். கொடுத்தா உங்களுக்கு இன்னும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதை தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா நிறைய பேர் இந்த இடத்துல இந்த மாதிரிலாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதோட சி நேம் எங்க பாயிண்ட் பண்ணுது, அதோட ரெக்கார்ட் எங்க பாயிண்ட் பண்ணுது அப்படின்ட்டு. இன்னும் உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஸா இருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் நீங்க என்ன பண்ணலாம்னா உங்களோட கமாண்ட் ப்ரோமோட் ஓப்பன் பண்ணிக்கலாம். நீங்க எந்த சிஸ்டம் யூஸ் பண்றீங்களோ அதுல போயிட்டு ns லுக்கப் அப்படின்ற கீவேர்ட் போடுங்க. nsனா நேம் சர்வர் லுக்கப். அதுக்கப்புறம் நீங்க எதை லுக்கப் பண்ணணுமோ அதோட டேட்டாவை கொடுக்கணும். info.hacker1.com. நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி கொடுத்துட்டு என்டர் கொடுக்கணும். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா லொக்கேட் பண்ண முடிஞ்சா லொக்கேட் பண்ணி கிடைக்கும். அதாவது info.hacker1 போனோம்னா நம்மளுக்கு ஏதாச்சும் வெப்சைட் வருதா, வரல. ஸோ அதனால நான் எக்ஸிஸ்டன்ட் டொமைன் வருது. அதே இது ns லுக்கப் வெறும் hacker1 போடுறேன். ஓப்ஸ், ஸ்பெல்லிங் மிஸ்டேக், 3 போட்டேன். இப்போ பார்த்தோன்னா வெறும் hacker1 போட்டோம்னா அதோட அட்ரஸ் எங்க பாயிண்ட் பண்ணுது, அந்த மாதிரி அதோட ஐபி அட்ரஸ்லாம் என்ன அப்படின்றதையும் நம்ம எடுக்கலாம். சம்டைம்ஸ் வந்து அது எங்க மேட்ச் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம பிங் கமாண்டும் யூஸ் பண்ணலாம். பிங் போட்டு info.hacker1.com அப்படின்னு போடலாம். அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த டொமைன் உண்மையிலே எடுக்குதா இல்லையான்றதை நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா பிங் ரெக்வஸ்ட் எங்கேயுமே போல. ஸோ டொமைன் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு பட் எடுக்கல அப்படின்றது மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ வெறும் hacker1 போடுறேன். இதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா பிங் ஆகுது. அப்போ வந்து வெப்சைட் ஆக்டிவா தான் இருக்கு, இந்த ஐபி அட்ரஸ்ல வழியா கனெக்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இது வந்து unbouncepages.comல இருக்கு. ஸோ நம்ம போய் ட்ரை பண்ணி பார்ப்போம் டேக் ஓவர் பண்ண முடியுதான்ட்டு. லாகின் கொடுக்குறேன். ஸோ அக்கௌண்ட் இல்லை, புது அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும்னா பேமெண்ட் கேட்குறாங்க. ஓகே, பட் பே பண்ணி தான் செக் பண்ணணுமான்னு கேட்டால் இல்லை. கீழே பார்த்தீங்கன்னா அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸ்டார்ட் மை ஃப்ரீ 14 டே ட்ரையல். அதாவது 14 நாள் வந்து ட்ரையல் ஃப்ரீயாக தெரியும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இருக்கிறதுலே மினிமம் பிளான் கொடுத்துட்டு ட்ரையல் அக்கௌண்ட்டுக்கு ரெஜிஸ்டர் பண்ணலாம். ட்ரையல் அக்கௌண்ட் ரெஜிஸ்டர் பண்ணி அந்த டொமைனை டேக் ஓவர் பண்ணிட்டு ரிப்போர்ட் பண்ணிடலாம். ஸோ அந்த டயத்தில் என்ன பண்ணிடுவாங்கன்னா ரிப்போர்ட்டை வெரிஃபை பண்ணி அக்செப்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னா இதில் போய் ட்ரையல் கேன்சல் பண்ணிடலாம். ஸோ தட் நீங்கள் எந்த அமௌண்ட்டுமே பே பண்ண தேவையில்லை வெரிஃபை பண்ணுறதுக்கு. அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறையா இது இருக்கு, நீங்கள் வந்து ஒவ்வொன்றா செக் பண்ணி பார்க்கலாம். இதில் நிறையாவது உங்களுக்கு என்னன்னு கூட தெரிஞ்சிருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் AAA லுக்கப்னா என்ன சொல்றது, அதோட மெயில் டெலிவரி சிஸ்டம் அது ரிலேட்டடானது. இல்லாட்டி நீங்கள் என்ன பண்ணலாம்னா மெயில்னே தனியாக ஒன்று வச்சுருப்பாங்க, மெயில் செக்அப்னே, அதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அதோட மெயில் டெலிவரி சிஸ்டம் எதுவும் வல்னரபிளாக இருக்கா, அந்த இருக்கு இமெயில் டெலிவரிட்டி. இங்கே போயிட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த சைட்டோட இமெயில் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணேன்னா admin@info.hacker1.com அப்படின்னு கொடுக்குறேன். அதாவது நானா சும்மா அட்மின் முன்னாடி ஆட் பண்ணி கொடுத்து பார்க்குறேன் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். அப்போ பார்த்தோம் அப்படின்னா அப்படி ஒரு இமெயிலே இல்லை. ஸோ ஒரு இமெயில் வந்து ஃபேக்கா இல்லையா, ஒரு இமெயில் வந்து அந்த டொமைனுக்கு தான் பிலாங் ஆயிருக்கா இல்லையா, இல்லை அந்த சப் டொமைனுக்கு தான் பிலாங் ஆயிருக்கா இல்லையா, அந்த மாதிரி இருக்க விஷயங்கள்லாம் நம்ம என்ன பண்ணலாம்னா அனலைஸ் பண்ணலாம். ஸோ டிஃப்ரெண்ட் வெப்சைட்ஸில் டிஃப்ரெண்ட் டூல்ஸ் ஆஃபர் பண்ணுவாங்க. ஸோ அதையுமே அப்பப்போ நம்ம என்ன பண்ணணும்னா நோட்டீஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கணும் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி. இல்லை இதெல்லாம் நீங்கள் வெப்சைட் யூஸ் பண்ணாமல் ஆஃப்லைனில் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன ஓஎஸ் வேணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் விண்டோஸ் ஓஎஸ் இருந்துச்சுன்னா ஓரளவுக்கு நார்மலாக ns லுக்கப்பு, வேற என்ன சொன்னேன்னா பிங்கு, இந்த மாதிரி சின்ன சின்ன கமெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம்.
பட் இன்னும் நிறைய அட்வான்ஸ்டு கமெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணணும்னா உங்களுக்கு வந்து லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வேணும். கிட்டத்தட்ட நம்ம வந்து இன்னும் ஃபர்தர் டீப் லெவல் ஹை லெவல் ஹேக்கிங்லாம் ரிமோட் கோட் எக்ஸிக்யூஷன் அந்த மாதிரிலாம் பெரிய லெவலில் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து என்ன தேவைன்னா ஹேக்கிங்க்கே ஓஎஸ் தேவை. ஒன்று காலி லினக்ஸ் யூஸ் பண்ணணும், இல்லாட்டினா பேரட் யூஸ் பண்ணணும், பேரட் ஓஎஸ் யூஸ் பண்ணணும். மோஸ்ட்லி காலி லினக்ஸ் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். இல்லை அப்படின்னா உங்களுக்கு அது பிடிக்கல அப்படின்னா பேரட் ஓஎஸ் யூஸ் பண்ணலாம். இதை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் தனியாக ஒரு கோர்ஸாகவே போட்டிருக்கேன். எப்படி காலி லினக்ஸ் இன்ஸ்டால் பண்ணணும், யூஸ் பண்ணணும், அதில் என்னெல்லாம் பண்ணணும், அந்த மாதிரிலாம் நிறைய அது சொல்லியிருக்கேன். ஸோ அதெல்லாம் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மோஸ்ட்லி அதை படிச்சுட்டு தான் வருவீங்க மோஸ்ட்லி. ஸோ டோன்ட் வரி. ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா காலி லினக்ஸ் இல்லாட்டி பேரட் ஓஎஸ் ஓப்பன் பண்ணிட்டு டெர்மினல் ஓப்பன் பண்ணணும். டெர்மினல் ஒன்றும் இல்லை, விண்டோஸ்ல எப்படி கமாண்ட் ப்ராம்ப்ட் சொல்கிறோம் அதே மாதிரி அந்த ஓஎஸ்ல வந்து டெர்மினல்னு சொல்லுவோம். அதில் போயிட்டு டிக் அப்படின்ற ஒரு கமாண்ட் இருக்கு. அப்படி இல்லை அப்படின்னா ஹோஸ்ட் அப்படின்ற ஒரு கமாண்ட் இருக்கு. இந்த 2 கமாண்ட் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம். இந்த கமாண்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த டிஎன்எஸ் லுக்கப் அதெல்லாம் நான் சொன்னேன்ல, ஜஸ்ட் இந்த கமாண்ட் யூஸ் பண்ணால் அது நம்ம கண்டுபிடிச்சு கொடுத்துரும். ஸோ டெர்மினல் ஓப்பன் பண்ணிட்டு டிக் info.hacker1.com அப்படின்னு போட்டு நான் என்டர் கொடுத்தேன்னா இதோட ஃபுல் டீட்டெயில்ஸும் வரும். அதே மாதிரி ஹோஸ்ட் அப்படின்னு போட்டுட்டு info.hacker1.com அப்படின்னு போட்டேன்னா அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும். இப்போ ஜஸ்ட் நான் என்னோட ஓஎஸ் எடுத்து லைவாக செஞ்சு காட்டுவேன். இருந்தாலும் சொல்கிறேன், இந்த டிக் ஹோஸ்ட் அப்படின்னா என்னன்னா ஒரு டார்கெட் வெப்சைட் கிடைக்குது, இல்லாட்டி டார்கெட் வெப்சைட்டோ சப்டொமைன் வெப்சைட் கிடைக்குது அப்படின்னா அது பற்றின டிஎன்எஸ் டேட்டா, ஹோஸ்ட் இன்ஃபர்மேஷன் இது எல்லாத்தையும் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் இந்த 2 கீவேர்டு போட்டு நம்மளோட ஓஎஸ்லேயே எடுக்கலாம். இந்த மாதிரி வெப்சைட் போக தேவையில்லை. இல்லை எனக்கு டக்குனு ஓஎஸ் எடுக்கலை, நான் வெப்சைட்டில் சர்ச் பண்ணணும்னா அந்த மாதிரி வெப்சைட்டில் சர்ச் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி கமாண்ட்லாம் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரிலாம் உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா டேட்டா கிடைக்கும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா இதில் ஜூம் பண்ணி காட்டுறேன். இது வந்து டெர்மினலில் தான் டைப் பண்ணியிருக்காங்க. இது வந்து அவங்க சிஸ்டத்தோட பேர். இங்கே என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா HOST ஹோஸ்ட் அப்படின்ற கீவேர்டு, அதுக்கப்புறம் அதோட டார்கெட், கீழே இந்த டேட்டா கிடைச்சிருச்சு. அதே மாதிரி டிக் அப்படின்ற கமாண்ட் போட்டு நம்ம பண்ணலாம். இது வந்து டெர்மினல்லே பண்ணலாம். இப்போ நான் விண்டோஸ்ல இந்த கமாண்ட் போடுறேன் பாருங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா விண்டோஸ்ல எடுக்கல, ஹோஸ்ட் போடுறேன் இதுவுமே எடுக்கல. ஏன்னா இதெல்லாம் விண்டோஸ்ல எடுக்காது, லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துல மட்டும் தான் எடுக்கும். ஸோ அதெல்லாம் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறையா மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் அதோட சிநேம் டீட்டெயில்ஸ், டிஎன்எஸ் இந்த மாதிரிலாம் எல்லாமே கிடைக்கும். அண்ட் ஃபைனலாக ரிப்போர்ட்டுமே இதெல்லாம் ரொம்ப பழைய ரிப்போர்ட், 12 monthsக்கு முன்னாடி வந்தது. இது போனோம்னா 2 yearsக்கு முன்னாடி வந்தது. இந்த மாதிரி நிறையா இருக்கு. எல்லாமே ரொம்ப வருஷம் கழிச்சு தான் இந்த மாதிரி பப்ளிக்ல விடுவாங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக வந்த ரிப்போர்ட்ஸ் அவ்வளோவா இல்லை. பட் டோன்ட் வரி, என்ன ஸ்டெப்ஸ் அப்படின்றத நான் சொல்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா பெருசாக ஒன்றும் பண்ணல, ஜஸ்ட் என்எஸ் லுக்அப் கமாண்ட் தான் போட்டிருக்காங்க. நான் சொன்ன மாதிரி என்எஸ் லுக்அப் கமாண்ட் போட்டு அதோட தான் போட்டிருக்காங்க. கீழே என்ன வந்திருக்குன்னா அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்திருக்கு. அது அப்படியே எடுத்து இங்கே பேஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் நீங்கள் எப்படி ரிப்போர்ட் எழுதணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இதுன்னு இல்லை, ஜென்ரலாக எல்லாத்துக்குமே எப்படி எழுதணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஒரு ஓவர்வியூ சம்மரி அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. ஹாய் டீம், ஐ ஃபவுண்ட் திஸ் XXX bug in your website. ஸோ இது வந்து ஒரு ஜென்ரல் டெம்ப்ளேட் மாதிரி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நான் வந்து இந்த பக்குக்கு ஒரு பேர் இருக்கும். இப்போ நம்ம என்ன பக்கு சொல்கிறோமோ அந்த பேர் இன் யுவர் வெப்சைட் அப்படின்னு போட்டு ஹவு டு வெரிஃபை இல்லாட்டி ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட் இல்லாட்டி ஸ்டெப்ஸ் டு வெரிஃபை அந்த மாதிரிலாம் நம்ம போடணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா விசிட் திஸ் வெப்சைட் அப்படின்னு போட்டு எந்த வெப்சைட் வல்னரபிளா இருக்கோ, எக்ஸாம்பிளுக்கு நம்ம இதே எடுத்துப்போம் info.hacker1.com அப்படின்ட்டு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன். உண்மையிலே நீங்க ஒரு வல்னரபிள் வெப்சைட் சப்டொமைன் வல்னரபிள் சைட் கண்டுபிடிச்சீங்கன்னா அதை இங்க போடணும். விசிட் பண்ணுங்க, உங்களுக்கு வந்து the following error will appear அப்படின்னு நீங்க போடலாம். the following error will appear அப்படின்னு போடலாம். என்ன எரர்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இதெல்லாம் இந்த மாதிரி இருக்கு. என்ன எரர்னா இந்த எரரை இப்போதைக்கு காப்பி பண்ணிக்கலாம். இதை கொஞ்சம் சின்னதாக்கிக்கும், இதை கொஞ்சம் சின்னதாக்கிக்கும். ஸோ தட் ரெண்டையும் சைடில் வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி எரர் வருது, அதை இங்கே காப்பி பண்ணலாம். காப்பி ஆகலை, ரைட் கிளிக், காப்பி பேஸ்ட்.
காப்பி ஆக மாட்டேங்குது, என்னன்னு தெரியல. ஏன் காப்பி ஆக மாட்டேங்குதுன்னு தெரியல. சரி, ஓகே, நோ ப்ராப்ளம். ஓப்ஸ், there isn't a GitHub page available அப்படி. ஓகே, இந்த மாதிரி அந்த எரர் அப்படியே காப்பி பண்ணி அடுத்து வந்து தேர்ட்ல வந்து it is vulnerable to takeover using GitHub. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளா முடிஞ்சு. ஸோ ஒன்றும் இல்லை, நான் இந்த மாதிரி ஒரு சப்டொமைன் டேக் ஓவர் பக் கண்டுபிடிச்சிருக்கேன். அதை வெரிஃபை பண்ணுன்னா இந்த வெப்சைட்டுக்கு போங்க, உங்களுக்கு இந்த மாதிரி எரர் மெசேஜ் வரும். இந்த மாதிரி எரர் மெசேஜ் இருந்துச்சுன்னா அது வந்து GitHubக்கு வல்னரபிளா இருக்கு. ஸோ இன்னும் ப்ரூவ் பண்றதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ ப்ரூவ் பண்றதுக்கு go to github.com and create new account and create new account. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னா register a new site using this name. oops, using this name னு போட்டு இந்த டீடைல் அப்படியே காப்பி பண்ணி இங்க போட்டுக்கலாம். click publish, அவ்வளவுதான் முடிஞ்சு. ஸோ GitHubல போயிட்டு நம்ம ஏதாச்சும் லான்ச் பண்ணணும்னா இவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். GitHub போகணும், புது அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும், ஒரு புது சைட் ரெஜிஸ்டர் பண்ணணும். ரெஜிஸ்டர் பண்ணும்போது சைட்டோட நேம் கேட்கும், அங்க எது வல்னரபிளா இருக்கோ அதை அப்படியே காப்பி பண்ணி போட்டு பப்ளிஷ் கொடுத்தோம்னா பப்ளிஷ் ஆயிரும். அவ்வளவுதான், அவங்களோட சைட்டுக்கு வந்து நம்ம அக்சஸ் எடுத்துக்கலாம். ஜஸ்ட் வந்து ஒரு ரிப்போர்ட் எப்படி இருக்கணும்னு ஒரு ஓவர்வியூ டெம்ப்ளேட் கொடுக்குறேன். நம்ம டைப் பண்ற ரிப்போர்ட் பார்த்து படிச்சா அவங்களுக்கு புரியணும். அடிஷ்னல் டீடைல்ஸ்னு போட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா, அடிஷ்னல் டீடைல்ஸ்னு போட்டு என்ன பண்ணலாம்னா, நம்மள வந்து இந்த எம்எஸ் லுக்அப் பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைச்சிச்சு, அதுக்கப்புறம் டிக் கமாண்ட் யூஸ் பண்ணா என்ன கிடைச்சிச்சு, ஹோஸ்ட் கமாண்ட் யூஸ் பண்ணா என்ன கிடைச்சிச்சு, அதெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம்னா இங்க வந்து போடலாம். ஸோ போட்டு வெரிஃபை பண்ணலாம். அதை தான் எல்லாரும் பண்ணியிருப்பாங்க. பட் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது வந்து புதுசா இருக்கும். இங்க நிறைய பேர் என்ன பண்ணிருப்பாங்கன்னா இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க. அதெல்லாம் என்னன்னா ஒன்றும் இல்லை, ஒவ்வொரு சைட்லயும் போயிட்டு என்னென்ன பண்ணணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ GitHubல வல்னரபிள் சைட் கண்டுபிடிச்சோம்னா இவ்வளவுதான் ப்ராசஸ். அதே இது இப்போ நீங்க வந்து மைக்ரோசாஃப்டோட அசூர்ல கண்டுபிடிச்சா என்ன ப்ராசஸ், அதை தான் இவங்க இங்க போட்டிருக்காங்க 4 ஸ்டெப்பா. ஸோ ஃபர்ஸ்ட் கிளவுட் சர்வீஸ் அசூர்ல போயிட்டு ஒரு ஐடி கிரியேட் பண்ணுங்க. ஐடி கிரியேட் பண்ணிட்டு ஒரு புது கிளவுட் சர்வீஸ் கிரியேட் பண்ணுங்க. அதுக்கு வந்து பேர் கேட்கும், அப்போ வந்து இந்த வல்னரபிள் பேரை கொடுங்க. ஃபைனலா பப்ளிஷ் பண்ணுங்க. பப்ளிஷ் பண்ணீங்கன்னா போதும் அப்படின்ற மாதிரி ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டீம் என்ன பண்ணிருக்காங்கன்னா பார்த்து ட்ரியாக்ட் பண்ணிருக்காங்க. ட்ரியாக்ட் பண்ணி வெரிஃபை பண்ணிட்டாங்க. அவ்வளவுதான், ஃபைனலா என்ன ஆயிருக்குன்னா $2000 பவுண்டி கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த மாதிரி சப்டொமைன்ஸ்ல வந்து நம்மளுக்கு நிறைய பெனிஃபிட் இருக்கு. ஒன்னு, சப்டொமைனே சரியா பாயிண்ட் பண்ணல அப்படின்னா அந்த சப்டொமைனே நம்ம டேக் ஓவர் பண்ணலாம். அதான் சப்டொமைன் டேக் ஓவர் பக். இன்கேஸ் அந்த மாதிரி இல்ல அப்படின்னா சப்டொமைன்ல வேற ஏதாச்சும் அவங்க ஹோஸ்ட் பண்ணி வேற ஏதாச்சும் கண்டென்ட் போட்டிருப்பாங்க, அதுல போய் பக் கண்டுபிடிக்கலாம். ஏன்னா மெயின் சைட்ல பக் கண்டுபிடிக்கிறத விட என்ன சொல்றது, சப்டொமைன்ல கண்டுபிடிக்கிறது ஈஸி. நிறைய பேர் வந்து அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க செக்யூரிட்டிக்கு. ஸோ ஈஸியா அதுல கண்டுபிடிக்கலாம். மோஸ்ட்லி சப்டொமைன்ஸ்ல தான் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சப்டொமைன் டேக் ஓவர் எல்லாமே பண்ணுவாங்க. அண்ட் ஐ கெஸ் ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பட் ஸ்டில் நிறைய புதுசா பார்க்க இந்த ஃபீல்ட்ல நிறைய போய் பார்க்க உங்களுக்கே புரிய ஆரம்பிச்சிடும். ஸோ டோன்ட் வரி. அண்ட் லைவா ஏதாச்சும் நான் என்ன பண்றேன் அப்படின்னா செஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு. ஏன்னா மோஸ்ட்லி லைவா இருக்காது. ஏன்னா லைவா அந்த மாதிரி பக் இருந்துச்சுன்னா ஏதாச்சும் இடத்துல நான் என்ன பண்ணுவேன்னா கண்டுபிடிச்சோன்னே ரிப்போர்ட் பண்ணிடுவேன். தேடிட்டு இருக்கேன். லைவா ஏதாச்சும் கிடைச்சிச்சு அப்படின்னா அந்த கோர்ஸ் முடிக்கிறதுக்குள்ள உங்களுக்கு நான் வந்து லைவா ஒரு பக் டெமோ காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ்.